அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு அளிக்கும் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை காண்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் இந்த ஆதரவில் நடாத்தப்படும் இந்த ஸ்தாபனத்தினூடாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரையிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய தேவன் இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என் உள்ளமே கலங்காதே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் இருந்த உன்னை, தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் ரட்சித்தவர், தம் தயவால் ரட்சித்தவர், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார், அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார், அநாதையாய் திரிந்த அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார், அந்த ஆகாரின் குரல் கேட்டார், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என் உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என் உள்ளமே கலங்காதே, உன் உள்ளமே கலங்காதே. வல்லமை நிறைந்த தகப்பனே, திருக்கு நிறைந்த இருதயங்களை உம்முடைய சமூகத்திலே எடுத்து கத்தாவே ஐயா, நீதியின் பிள்ளைகளாக எங்களை மாற்றிக் கொண்டிருப்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட கத்தாதி கத்தாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிற நீர் கத்தாவே, இன்றைய நாளிலே உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்த சித்தம் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையிலே நன்றியறிதலோடு நான் துதி செலுத்துகிறேன். சுவாமி, இந்த நாளிலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை பேசும்படியாக உம்முடைய கரத்தில் அடியோட முற்றுமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். பேசும் தெய்வம் நீர், பேசும் தெய்வம், பேசும் ஐயா. இந்த வேளைக்காக நன்றி அப்பா, இந்த ஸ்தாபனத்துக்காக நன்றி அப்பா. இன்றைய நாளிலே நீர் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்தை துதி செலுத்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்கள் முன்பதாக வைக்க எடுத்த தலையங்கம் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லும் போது நம்முடைய உள்ளத்தில பல கேள்விகள் வருகின்றதல்லவா? உலகத்திலே நாங்கள் ஓடி ஓடி எதையெல்லாம் காத்துக் கொள்கின்றோம்.
வீடு வேண்டுகின்றோம், வீட்டை கட்டி வேண்டுவது மாத்திரமல்ல, அதை பாதுகாப்பதற்காக வேலிகளை போடுகின்றோம், வீட்டுக்கு கதவுகளை போடுகின்றோம். ஏன்? பாதுகாப்பு. ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தை காத்துக்கொள். ஏனெனில் நீதிமொழிகள் 4:23 இவ்விதமாக சொல்லுகின்றது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. ஏனெனில் எல்லா காவல், நீ எல்லாவற்றையும் காக்கிறது சரிதான், ஆனால் அதோடு கூட உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஏனெனில் அங்கே இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படுகின்றது. ஹல்லேலூயா. ஏன் இருதயம் எப்படியாக காக்கப்பட வேண்டும்? ஜீவ ஊற்று என்றால் என்ன? அதை நாங்கள் இன்று ஆராய்வோம். ஏனெனில் ஒரு உடலுக்கு இருதயம் எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது. பல வேளைகளிலே நாங்கள் நல்லவர்களாக இருப்பதும் தீவிரமாக மாறுவதும் கூட இந்த இருதயத்திலே தான் நாங்கள் தங்கி இருக்கின்றது. இருதயம் ஒவ்வொன்றமாக இருக்கின்றதோ அவ்வளமாக மனிதன் அமைக்கப்படுகின்றான். ஏனெனில் இருதயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய அம்சமாக அங்கே இருக்கின்றது. அதுதான் அங்கே நம்மை இயக்கும் ஒரு இயந்திரமாக இருக்கின்றது. காரணம், அதன் இயக்கம் இல்லாவிட்டால் மனிதன் மரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த இடத்திலே அதைத்தான் அறிந்த நீதிமொழிகளை எழுதிய சாலோமோன் அரசன் இவ்விதமாக குறிப்பிட்டார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஏனெனில் இங்கே நாங்கள் சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய வசனங்களின் ஊடாக நாங்கள் இதை ஆராய்வோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையான வசனங்கள் நம் இருதயத்தை ஏன் காக்க வேண்டும், எதற்காக காக்க வேண்டும் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றது. 7ஆம் வசனம் இவ்வளமாக சொல்லுகின்றது. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையாக நான் இங்கே வாசிக்கின்றேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இது யாருக்கு சொல்லப்பட்டது? அங்கே அன்றைய நாளிலும் தேவன் இரக்கம் கொண்டு தனக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி தெரிந்தெடுத்தார். அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அந்த ஜனங்கள் எவ்வளவாக தேவனை விட்டு வெளியேறினார்கள். அந்த வேளையிலே அவர் அங்கே கொடுத்த இந்த வசனமாக அதை பவுல் எடுத்து ஆளுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இருதயத்துக்குள்ளே இங்கே நாங்கள் தேவனை, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது, முழு இருதயத்தோடு நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்ய வருகின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, நாம் நடக்கும், செய்யும், சிந்திக்கும், செய்ய போகின்ற அத்தனை காரியங்களுக்கும் அவர் அங்கே உதவியாளராக இருந்து நம்மை உறுத்துகிறவராக இருக்கின்றார். நன்மையான வழியிலே நடப்பது எப்படி, தீமையான வழியிலே நாங்கள் போகும்போது இந்த வழி பிழை மகளே, பிழை மகனே என்று சொல்லி எங்களை தட்டி நமக்குள்ளே ஒரு நல் சிந்தனையை உண்டாக்கி கொண்டிருப்பவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். எனவேதான் இங்கே வார்த்தை சொல்லுகின்றது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில். இன்றைய நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, விசுவாசிகளே, நண்பர்களே, பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நீங்கள் இதை கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது என்ன செய்யட்டுமாம்? வனாந்திரத்திலே நம்மூதாதையார் எப்படி கடினப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினபடியினால் என்ன நடந்தது? அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷமாக என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷமாக இந்த கூட்ட ஜனத்தை ஆண்டவர் வழி நடத்தும் போது எப்படியாக வழி நடத்தினார் என்பதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் பகுதியை பார்ப்போமானால் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் விளங்கப்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடக்கின்றது? இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அடிக்கடி இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலக போகும் வேளையிலே எல்லாம் தேவன் எவ்வளவாக இவர்களுக்கு சத்தியம்
சத்தியத்தை தீர்க்கதரிசிகளின் ஊடாக அங்கே கொடுத்து வழிநடத்தி வந்தார் என்றும், அது மாத்திரமல்ல அப்படி வழிநடத்தி வருகிற வேளையிலும் கூட இவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டது. இவர்களுடைய இருதயம் கடினப்பட்டது. தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார்கள். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனே, சகோதரியே, மகளே, இந்த வார்த்தையை நீ கேட்கும் போது உன் இருதய கடினத்தை எடுத்து போடு. ஏனெனில் இருதயம் மிகவும் திருக்குள்ளது. அதைத்தான் இங்கே அழகாக சொல்லப்படுகின்றது. எரேமியா 19:9 எரேமியா 19:9 சொல்லப்படுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயத்தை அறியத்தக்கவன் யார்? அன்பானவர்களே, இந்த இருதயம் நன்மையால் நிரப்பப்படுவதும் தீமையால் நிரப்பப்படுவதும் நம்முடைய கையில இருக்கின்றது. தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் இறுக பற்றி கொள்ளும் போது, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அறிக்கை செய்து நம்மோடு அவருடைய உறவை பலப்படுத்திக் கொள்ளும் போது என்ன